கர்த்தர் நாமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தரை கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கண்களோடு ஜெபிப்போம். வாசனம் யானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்காரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. கோயவன் கையில் களிமண்ணார் அனுதினமே வணங்கிடுமே. கோயவன் கையில் களிமண்ணார் அனுதினமே வணங்கிடுமே. அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வெளியிலிங்கத்தாவே பேசும் நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேசுமே, வாயோடு நீ பேசும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. தினமும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல பாக்குறேன். அன்பு கர்த்தருக்கு இந்த நாளில சமாதானம் இல்லாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்துதான் அன்று சொல்றாரு, உண்மை மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு என்ன சமாதானத்தை நானு தருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பாங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஐயோ, என் மேல ஆண்டுடைய கிருபை நமக்கு இல்லையோ, ஆண்டு நமக்கு விலகிட்டாரோ அப்படின்னு சொல்லி கூட நீங்க ஒரு நேரம் கேட்டுக்கலாம். சில நேரம் இப்படி நினைச்சு கூட மனசு கஷ்டப்பட்டிருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற ஸ்ட்ராங்கா சொல்ற வார்த்தைன்னு கேட்டா, என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது. தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம மேல அவருடைய கிருபை வைத்திருக்கிறார். அந்த கிருபை நம்ம விட்டு என்ன செய்யாது, விலகாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் பெரிய பெரிய மலைகள், பர்வதங்கள் பெரிய பெரிய பர்வதங்களா இருந்தாலும் மலைகள் அது விலகினாலும் கூட நான் என் கிருபை உடையத்து விலக மாட்டேன், உலகம் விட மாட்டேன்னு இருக்காங்க ஏசப்பா. அது கர்த்தருக்குள்ளே நீங்க பயப்படாதீங்க, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கு என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் நம்ம மேல ஏசப்ப அடிச்சுறாங்கன்னா மனதுருகிறாங்க. மனதுருகிற கர்த்தர் சொல்றாங்க, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பேராதன்னு அண்ட சொல்லியிருக்கிறனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க எதையும் குறிச்சு பயப்படாதீங்க. அனுதினமும் நம்ம ஆண்டவருக்கு முன்னால பயந்து நடந்தாலே போதும். ஆண்டவருக்கு நம்ம எங்க போனாலும் ஆண்டவருக்கு தெரியும், எங்க போறோம், எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறது அவருக்கு மறைபண்டு ஒண்ணுமே இல்லை. நீங்க அறக்கதவை பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்துக்குள்ள அந்த அறக்கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள கதவை பூட்டு போட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க அங்க என்ன வேலை பண்ணாலும் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைபண்டு ஒன்றுமே இல்லை. அவர் பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயே இருக்கேன்னு இருக்கிறாரு. அப்படிதான் நம்மளை பத்திரப்படுத்தி ஆண்டவர் கூட்டிட்டு போவாரு. அதனால துணிகரமான காரியங்கள் எந்த ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்குமானாலும் கூட அந்த துணிகரமான காரியங்களுக்கு வெளிச்சு வெளியே வரணும். வெளியே வர்றதான் ஆண்டவர் பிடிக்கும். அப்பதான் சமாதானம் நம்மகிட்ட வச்சிருப்பாரு. சமாதான தாவீது சொல்லுவார்ல, 51 சங்கீதத்துல சொல்லுவார்ல, ஒரு வசனம் சொல்லுவார்ல, ஒரு சமூகத்தை விட்டு என்ன நினைச்சேதியும் தள்ளாதீங்க ஆண்டவரே, ஒரு ரட்சிப்பை நினைச்சேதியும் எடுத்து கொள்ளாதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு கேட்பாரு. தாவீது கேட்பாரு, ஆண்டவர் ஒரு சமூகத்தை விட்டு என்ன செய்யாதியும் என்ன தள்ளிடாதீங்க அப்படின்னு கேட்பாரு. 14 வசனத்துல 51:11 உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும் உமது பரிசுத்தாவியை நிறுத்தி எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம அந்த தாவீது ராஜா அந்த சங்கீதத்தை அன்னைக்கு தியானிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போதுதான் அந்த தாவீது எவ்வளவு துள்ள அழுதுருப்பாருங்கிறது தெரிஞ்சிச்சு. சமூகத்துல நீ தள்ளிடுன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப பாருங்க, அவர் சொல்லுற நீர் நொறுக்கின எலும்புகள் கழிவுற பண்ணும் அப்படின்னா அந்த எலும்புல கூட அவருக்கு பலம் இல்லாம இருந்திருக்காரு. அது எலும்புல கூட அவருக்கு பலகீனம் பயங்கரமா இருந்திருக்கு. அப்படி ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப தாரும், உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கும்படி செய்யும் அப்படின்னா
அவருக்கு சமாதானம் இல்லாம இருந்திருக்கு, சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கு, நோயோடு இருந்திருக்காரு. நொறுங்குண்ட இதயத்தை அவர் புறக்கணிய தேவன் நொறுக்குன எலும்புகள் கழிவுற பண்ணும் அப்படின்னு அவர் கேட்காரு. அவர் சொல்றாரு, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாவே ஆண்டவருன்னு காலை பிடிச்சிட்டு கெஞ்சுவாங்க. என்ன கைசை மன்னிச்சிருங்க காலை பிடிச்சி கெஞ்சுவாங்களா? அப்படி ஒரு கெஞ்சுமெல்லாம் அவர் கேட்டிருக்கிறாரு. உடைய பரிசுத்தாவை அங்கிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். அப்போ ஆண்டவரை பத்தி நல்லா அறிந்த மனிதன் அவருக்கு அந்த பயம் என்ன செஞ்சிச்சு வந்துட்டு. அதனால கத்துடி பிள்ளைகளுக்கு நமக்கும் ஆண்டவரை குறிச்ச ஒரு பயம் நிச்சயம் இருக்கணும். நம்ம பயமே இல்லாம துணிகரமா நடப்போமானால் வேதம் கூறுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசமாவான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும், அவர் வசனத்துக்கு நம்ம நடுவணும். அப்பதான் அதுலதான் இந்த வசனம் ஒரு வசனம் போட்டுக்கோம். அவர் வசனத்துக்கு என்ன செய்யணும், நம்ம நடுங்கணும். பாருங்க, நான் வாசித்தேன் 66 நினைக்கிறேன், 66 இருக்கும். 66 2ஆம் வசனம், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவர்களே நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. சிறுமைப்பட்டு பாருங்க, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன். அப்போ கையில பைபிள் கொடுத்துருக்கிற நம்ம வசனத்துக்கு என்ன செய்யணும், நடுங்கணும். நடுங்காதபடி துணிகரமா சில காரியங்கள் யாருக்கு தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு நம்ம செயல்பட்டோம்னா ஆண்டவர் அங்க இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க மறக்க கூடாது. எந்த இடத்துனாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இருக்கிறார், எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறார். அவருடைய கரம் நம்ம என்ன செய்யும், பிடிக்கும், அவருடைய கரம் வந்து பிடிச்சி இழுக்கும். அதனால தெய்வ பிள்ளைகளாகி நம்ம துணிகரமா எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. எந்த காரியத்தை செய்தாலும் அவருக்கு கணக்கு கொடுத்து நீங்க ஆகணும், யாரா இருந்தாலும். தெய்வ பிள்ளைகளாகி நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கோம், அவருக்கு பயந்து நடக்கணும். பயந்து நடக்கணும். வசனம் என்ன பண்ணுறது, நொறுங்குண்டு நான் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ சில காரியங்களுக்கு ஆண்டவர் அமைதியா இருக்கிற போல இருக்கும். அப்புறமா நம்ம கூப்பிடும் போது அவருக்கு என்னன்னு கூட பார்க்க மாட்டாரு. அப்பங்கும் போது அவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்கல, அதனால என்ன செய்ய முடியல, என்னால நோக்கி பார்க்க முடியலன்னு சொல்றாரு. எல்லா நேரத்துக்கும் ஏசப்பா வந்து அப்பா தான் நமக்குள்ள இருக்கிறாரு. சில காரியங்களை துணிஞ்சு நடக்கும் போது அந்த காரியத்துக்கு அவர் என்ன செய்வாரு, இறங்கிதான் வேலை செய்வாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற பயம் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய வழி நடத்த முடியும். இல்லாட்டி அவர் ரட்சிக்கிற தேவன் தான். ஆனா ஒரு வசனம் கொரிந்தியர் நினைக்கிறேன், அவர் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார், அங்க பட்சிக்கிற தேவனா இருக்கிறாரு. நான் பட்சிக்கிற தேவன் சொல்லியிருப்பாரு. அதனால அவருடைய அந்த இதுக்குள் போய் அக்கினிக்கு போய் விழுந்துடக்கூடாது. இந்த உலகத்துல துணிகரமாய் செயல்பட்டு துணிகரமாய் நடந்து நம்முடைய மனம் விரும்பினபடி செயல்களை செஞ்சுட்டு மனம் விரும்பினபடி போய் எந்த ஒரு காரியத்தையும் செயல்பட்டு நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. அதான் தேவ ஆண்டோடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுக்கிற பிள்ளைகளுக்கு பயம் இருக்கணும், பயம் இருக்கணும். நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்தாதான் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருக்கு வழி நடத்த முடியும். இல்லாட்டி உங்க கூடயே தான் இருப்பாங்க துன்மார்க்கமா பண்ணிக்கிட்டு. அப்ப அவங்க கூட நீங்க சுத்தினீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் துன்மார்க்கமான காரியத்தை தான் செய்றீங்க. அவங்களுக்கு ஒரு துன்மார்க்கத்துல இருந்து அவன் அழிஞ்சு போறான்னா அவனுக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லாதபடி ஆண்டுடைய வழிநடத்துல சொல்லாதபடி இயேசுதான் இந்த உலகத்துக்கு தெய்வம், அவரை நீ பின்பற்று, அப்பதான் ரட்சிக்கப்படுவ நீ அப்படின்னு சொன்னாதான் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். அப்போ ஆண்டவரை முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியும், அவங்களும் நல்ல வழியில நடக்க முடியும். அதனால வசனம் சொல்லியிருக்கு, கொரிந்தியர்ல சொல்லியிருக்குது, பரலோக ராஜ்யம் வந்து தேவனுடைய ராஜ்யம் வந்து பேச்சு நல்ல பலத்துல இருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம பேசிட்டு போறதுல இல்ல, பலன் அவருக்காக இறங்கி என்னென்ன காரியத்துல நம்ம செயல்பட்டு அவருக்காக இறங்குறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் கிரியை செய்வாரு. இன்னொரு வசனம் கூட போட்டுக்கு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் நினைக்க அவர் சொல்லிப்பாரு, நான் உங்ககிட்ட அன்பா வரணுமா பெறம்போது வரணுமான்னு கேட்பாரு. அப்போ நம்ம வந்து அவர் அன்பா நம்மகிட்ட பெறும்போது நம்ம சில காரியங்களை நினைச்சிடும், அசட்டை பண்ணிருந்தோம், அசால்ட்டா அவரை நினைச்சிருந்தோம். ஆனா வந்து அப்புறமா ஒரு பெரம்பு எடுத்துட்டாருன்னா லட்சங்களுக்கு நீங்க பணம் செலவழிச்சாலும் உயிர் சேதத்தை காப்பாற்ற முடியாது. தெரியுமே, உயிர் சேதம் வந்துடும். அப்புறம் இல்லாட்டி லட்சங்களுக்கு பணம் உங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிடும். அதனால தேவன் அன்பா இருக்கும்போது அன்பாவே இருந்துருங்க அவருக்கு.
அவருக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, அன்பா இருங்க. அப்பதான் என்ன செய்ய முடியும், அவர் அன்பா நம்மளை நடத்த முடியும். அவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்களையே போட்டு உருவாக்கி நடத்திக்கிட்டே போனார்னா பிரஜாதி மக்கள்கிட்ட போய் அவங்களை ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டாமா? இன்னைக்கு நீங்க விதைச்சாலும் அந்த விதைய அவர் என்ன செய்ய 30, 60, 100 ரூபாய் பலன் கொடுக்க முடியாத கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆண்டவர் பலன் கொடுக்க வைக்க முடியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்குள் நிலைச்சு இருக்க வேண்டுமானா தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய பாதத்தை அண்டி கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இருக்கிறதுனால ஆண்டவருடைய அடையாளங்கள் நிறைய அவர் என்ன செஞ்சுட்டு நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடையாளங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம துணிகரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்படி பண்ணவே கூடாது. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களே எந்த காரியங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நமக்கே தெரியும் நம்ம செய்யறது தப்பா, நம்ம செய்யறது கரெக்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அப்போ ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் போது நம்மள ஆண்டவர் நடத்துவாரு. ஆண்டவர் எப்போ வரப்போறாருன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி நமக்கு மரணம் எப்போ நேருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதுக்கு மத்தியில நம்ம நிக்கிறோம், அசால்ட்டா இருந்துகிட்டு ஏசப்பா அசட்டை பண்ணிக்கிட்டு அப்படியே சோத்திரம் பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்துக்கிட்டு அப்படியே இருந்தோம்னால் நம்மளுடைய கதி என்ன செய்யுது, ஐயோன்னு தான் போட்டிருக்கு. அதான் தேவனுடைய பிள்ளை முடிஞ்ச அளவுல நமக்கு ஆண்டவருக்கு பயந்து நம்ம நடக்கணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கா அந்த வேலையை ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமத்தோடு வேலையை செய்யணும். அதனால ஏதோ அதுக்கு அசால்ட்டமா என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை கொஞ்சம்னா கூட கொஞ்சம் வேலைதான் நம்ம செய்யணுமே தவிர நம்ம அந்த அசால்ட்டா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்னால நீங்க முழங்கால் போடுங்க, தேவனுக்கு பயந்து முழங்கால் போடுங்க. இன்னைக்கு புறஜாதி மக்கள்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளால ரட்சிக்கப்படணும். மக்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நம்ம ஸ்டெடியா நின்னாதான் அவங்கள போய் ரட்சிப்புகளை வழிநடத்த முடியும். அதான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க அவருடைய சமாதானம் நம்மகிட்ட இருக்கு. அந்த சமாதானத்தை அவர் எடுத்து விடாதபடி ஆண்டுக்கு பயந்து நீங்க நடங்க. பாருங்க, உண்மையில் மனதுருகிற கதை ஒண்ணு இது சமாதானம் செய்ய மாட்டேன், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அனையிலையா மனதுருகிற கர்த்தர் சொல்றாரு நம்ம மேல மனதுருகிறாரு. அவர் நிறைய காரியங்களை இந்த நாயின் விதவை கூட ஒரே பையன், இந்த பையன் மறிச்சுட்டான்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள இருந்து அந்த தெருவுல பாடையை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அவன் அழுவா. அதுல அந்த மகளை பார்த்து மனதுருகி அந்த மகனை எழுப்பி உயிரோடு கையில கொடுப்பாரு. இந்த மகன் அப்படின்னு சொல்லி பயப்படாத சமாதானத்துக்கு போ அப்படின்பாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம மேல மனதூர் இருக்கிற கத்தை நம்ம எவ்வளவுக்குள்ள ஆண்டுக்குள்ள இருக்கிறோமோ அதுதான் மனதூர் இருப்பாரு. நம்ம ஆண்டோடைய காரியத்தை அசால்ட்டா இருந்தோம்னா அவரு நம்ம மேல கோபப்பட்டுறக்கூடாது, கோபப்படுறவங்களும் நம்ம நடந்துக்கிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது மாத்திரம் இல்ல, வேதம் கூறுகிறது 12ஆம் வசனத்துல உன் பலகணிகளை பளிங்கிக்கும் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதிகளெல்லாம் உச்சிதமான கோதுகளும் ஆப்பேன். அவருக்கு பயந்து நடந்தீங்கன்னா வீட்டெல்லாம் அப்படி அழகா ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. யாரா இருந்தாலும் நினைச்சாலும் வசனம் உங்களுக்கு கொடுக்குறாரு. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைங்க சமாதானம் பெரிதா இருக்கும். ஏன்னா பிள்ளைகளை குறிச்சு கலங்காதீங்க. பிள்ளைங்க சமாதானம் நினைச்சீங்க பெரிதா இருக்கும். அதனால நீங்க பெத்தவங்க நினைச்சீங்க தேவனுக்கு பயந்து நடங்க. 128ஆம் சங்கீதத்துல கூட 1ஆம் வசனத்தை போட்டிருக்குது, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ கர்த்தருடைய வழியில அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவனும் அவன் பாக்கியவான். அவருக்கு பயந்து இருந்தாதான் பெரிய பட்டியல் மாதிரி அடுத்தாக்கு வரும். அடுத்தாக்கு ஒரு 5 வருஷம் அதுக்கு பேரு வரும். 5 வருஷம் 6 வருஷம் தான் நினைக்கிறேன். அதுல அந்த 5 வருஷத்துக்கு குடும்பம் எப்படி இருக்கும்னு பார்த்தா முதல் தலை எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு என்ன செய்யணும், பயந்து நடக்கும் போது ஒரு வழியில நடக்கும் போதுதான் இந்த பட்டியல் பின்னால வர பட்டியல் எல்லாம் இருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களை கணித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றில் ஒளிமர கஞ்சுகளை போல இருப்பார்கள் அப்படிங்கிற வருஷம் லைன்லாம் வரும். கர்த்தர் செய்யணும்னு உன்னை ஆசிரிப்பார், நீ உன் பிள்ளைகளையும் என்ன செய்ய நீ காண்பாய் அப்படின்னு சொல்லி நிறைய வருஷம் அது வந்துட்டு இருக்கும். அந்த 5 மொத்தம் 6 வருஷம் இருக்கும் நினைக்க, 6 8 தெரியல. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டோட வசனத்துக்கு நீங்க நடுங்குங்க. ஆண்டவர் வசனம் நடுங்கினாதான் ஆண்டவர் அவருக்கு கீழ்ப்பிடிச்சு நடக்கும் போதுதான் ஆண்டவர் நிறைய காரியங்கள் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு.
அசட்டை பண்ணிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் நம்மளோட சூழ்நிலை என்னன்னு தெரியாது. கத்துக்கு பயப்படாம அசட்டை பண்றவங்களோட சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியாது. தேவப்பிள்ளை நீங்க பயப்படுங்க, ஆண்டு பயந்து நடுங்க. பிள்ளைங்க எல்லாம் கர்த்தால் என்ன சொல்லிருப்பாங்க, போதிக்கப்பட்டிருப்பாங்க. பிள்ளைங்க சமாதானம் பெரிதா இருக்கும். நீங்க ஆண்டு பயந்து மட்டும் நீங்க நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைங்க சமாதானம் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நீங்க பயந்து நடங்க. ஏசப்பாக்கு பயந்து நடந்தா பிள்ளைங்க எதிர்த்து அத்தனை ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கிறதும் சாபமா இருக்கிறதும் பெற்றவங்க கையில தான் இருக்கு. அதனால பார்த்து நடங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரம் இல்ல, நல்ல வசனம் போட்டு 14 நீதியிலே என்ன செஞ்சு சிறைப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், கீழுக்கு தூரமாவாய், அது ஒண்ணு என்ன செய்யுது அணுகாது. அப்படிங்கும்போது அவருக்கு பயந்து நடக்கும் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யறாரு. அது மாத்திரம் இல்ல, வசனம் போட்டிருக்கு 17 உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதங்கள்லாம் வாய்க்காது போகும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கும்போது நமக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் எழும்புனாலும் அந்த ஆயுதங்கள்லாம் என்ன செய்யாது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஆயுதத்தெல்லாம் கர்த்தர் அகற்றி போடுவார், அதை முறிச்சு போடுவார். நமக்கு சொல்ற நமக்கு அந்த கொடுக்குற வாக்குத்தான் இதுதான். அவர் சமாதானத்தின் உடன்படிக்கையை நம்ம மேல என்ன செய்றாரு, வைக்கிறாரு. பிள்ளைங்கள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவர் நமக்கு வைக்காரு. சமாதானம், பிள்ளைங்க சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்பவும் வசனம் பண்ணுங்க, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதங்கள்லாம் வாய்க்காதே போகும்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் அந்த ஆயுதங்கள் வாய்க்காதபடி கர்த்தரே முன்னின்று அந்த யுத்தத்தை கர்த்தர் செய்வாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, பயப்படாதீங்க, தேவனுக்கு பயந்துடுங்க. தேவனுக்கு நீங்க பயந்துருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்ல, உனக்கு விரோதமா நியாயத்திலும் எந்த ராவையும் இறைச்சுவ குற்றப்படுத்துவா. இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டு, அவர்களுடைய நீதிமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமா உருவாக்கூடிய எந்த ஆயுதம் வாய்க்காதே போகிறோம். உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பு எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பு எந்த நாவையும் நீ என்ன குற்றப்படுத்தாத ஆண்டு கொடுத்த ஒரு கிருபை, ஒரு பாக்கியம். ஆண்டவர் அந்த நமக்கு விரோதமாய் செயல்படுறவங்களை ஆண்டவர் நினைச்சுவாரு, நமக்கு கூட முன்னால இருந்தே ஆண்டவர் செயல்படுவார். ஊழியக்கார சுதந்திரமும் என்னாலும் உங்க நீதியுமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க தேவனுக்கு பயந்து நடங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு விரோதமா ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடிப்போவான்றாரு. தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு முன்னால ஆண்டவர் முன்னால் நிக்கிறதுனால நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்புனாலும் அவ்வளவுக்கு 7 வழியா விரட்டி விடவே மாட்டாரு, விட மாட்டாரு. அவரு நம்ம பிள்ளைங்க மேல எவ்வளவுக்குள்ள நம்ம பாசம் வச்சிருக்கிறோமோ, நம்ம பிள்ளைகளுக்காக என்னெல்லாம் செய்யணும் ஆசீர்வாதம் நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் அதுக்கு பல மடங்கு ஆண்டவர் நமக்கு முன்னால இருந்து யுத்தம் பண்ணுவாரு. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னால கர்த்தர் இருக்கிறதுனால நீங்க ஆண்டவருக்கு பயந்தே நீங்க நடங்க. ஆண்டவருக்கு பயந்து நடந்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நினைச்சுவாரு நம்மளை மேன்மையாக வைத்து, நம்ம எத்தனை சத்துருக்கள் எழும்புனாலும் எத்தனை சாட்சியின் பிள்ளைகள் எழும்புனாலும் அந்த இடத்துல நம்மளை நிமுறை பண்ணி கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் நம்ம சமாதானத்தை தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த வார்த்தைகளை கொடுக்க முடியாத என் தகப்பன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி தகப்பனே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கின்ற உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறேன்னு சொன்னீரப்பா. நீ தகப்பனே எங்கள் சமாதான தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம். நாங்கள் வண்டரை சோத்திரப்பா. நாங்கள் எதுலையும் துணிஞ்சு நடக்காதபடி, எதுலையும் தகப்பனே எங்க தகப்பனே ஸ்தோத்திரம் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி நிமிந்திரிக்காதபடி உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையோடு காணப்பட்டு என் தகப்பனிடத்துல எல்லா விண்ணப்பங்களையும் சொல்லி நாங்கள் நீ உங்க ஆலோசனைகளை பெற்று நாங்கள் நடக்க எங்களுக்கு நீ கிருபை செய்யுங்க தகப்பனே. சோத்திரம் தகப்பனே. கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்கலான்னு இல்லப்பா, இப்படித்தான் நடக்கணுங்கிற ஒரு பாதையை நீ கற்றுக் கொடுத்துருக்கிறீரப்பா. உம்முடைய பாதையில் தான்ப்பா நாங்க நடக்கணும். நீ சொல்ற ஆலோசனை நாங்க கேட்கணும்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நாங்க நடக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் உடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் பரிசுத்தப்படுத்தி எல்லா மக்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த குற்றங்களையும் மன்னிச்சிருக்கப்பா. எங்களை ஆசீர்வதிப்பா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் உங்களுக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறவங்களே கர்த்தர் மாற்றுங்கப்பா. நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்படி மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. எங்க தேசத்துக்காக நாங்க செபிக்கிறையா. தேசம் இந்த நாளிலே தகப்பனே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்பி நிக்கிறேன். எல்லா பிசாசிகளை கட்டி ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா விக்கிரத்தை கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுற மந்திர வல்லமைகளை இயேசுவின் அந்த சுட்டி அறிக்கிறேன் ஐயா. மந்திர வல்லமை சுட்டி அறிக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும். கர்த்தாவே தூரி ஷட்டாரவா ரீகவா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெறி மாநிலத்தில் உள்ள பையனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜான் ஜபராஜுக்காக ஜெபிக்கிறேன். இவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் தூக்கி வெளியே கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறையா. பேதுரு அன்னைக்கு சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் கர்த்தாவே. வெளியே நீ கொண்டு வந்தது போல ஆண்டவரே இந்த நாளையும் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திரம்பா வெளியே நீ கொண்டு வருவீராக, வெளியே கொண்டு வருவீராக, வெளியே கொண்டு வருவீராக. கர்த்தருடைய பலத்த கரம் பிள்ளைகளுக்கு முன்பாக இருந்து உடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் ஜெயத்தை எடுக்கணும் சுவாமி. அது மாத்திரம் இல்ல, இனிமேல் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்பா, ஊழியக்காரங்களை மதிச்சு நடக்கணும்பா. நான் ஞானமாய் பேச கிருபை செய்யுங்க ஏசப்பா. என்ன வார்த்தை நல்ல ராஜா ஆண்டவரே. யோசனை பண்ணி கர்த்தாவே பேச உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படியே கர்த்தர் செய்வீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஒளிஞ்சிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஏசப்பா, பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஏசப்பா, பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்கப்பா. உடைய கருத்துல கொடுக்குறேன்ப்பா. இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஐயா, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிப சகோதரிகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. விக்கிரங்களுக்கு அடிபட்டு நடக்கிற பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களையும் பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்கப்பா. நீங்க சீக்கிரமா வரப்போறீங்கப்பா. எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நேடிய பொறுமை இருக்கு தேவனே. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஐயா, ரட்சிக்கப்படட்டும் ஐயா. உடைய சமூகத்துல முழங்கால் போடுமையா, முழங்கால் போடட்டும் ஐயா தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடையுமாண்டவரே, கண்ணீரை தொடையுமாண்டவரே, கண்ணீரை தொடையுமாண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ரட்சிப்பினால் அலங்கரிங்கப்பா. ரட்சித்து தாருமாண்டவரே. எல்லா மக்களையும் ரட்சித்து தாருமாண்டவரே, ரட்சித்து தாருமாண்டவரே. ஐயா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுதான் கர்த்தாவை உண்மை பின்பற்றி வந்ததான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் தகப்பனே. உண்மை பின்பற்றி வரலன்னா அந்த பரலோகத்துக்கு யாரும் வர முடியாது தகப்பனே. பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும்னா ஒரே வழி என் கர்த்தரை பின்பற்றி உமக்கு பயந்து வந்ததான்ப்பா, பயந்து நடந்ததா பரலோகத்துல வர முடியும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை தந்ததுக்காக நன்றி. என்ன குறைதான் மன்னிச்சிருங்கப்பா. பரிசுத்தப்படுத்தி ஆவியான ஒரு ஆளுகை செய்யுங்க. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு பரிசுத்தத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நன்றி சப்பா.